ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புட்டு கடலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடல்கறியை நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஊற போட்ட கடலைக்கறியை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், குக்கரை மூடி வச்சு 6 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. சூடானதும் பட்டை 1, சோம்பு, கசகசா, லவங்கம், நல்லா ரோஸ் ஆகட்டும். ஏலக்காய், பச்சை மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டு, 1 வெங்காயம், 2 தக்காளி, நல்லா வதக்கிக்கோங்க. கால் மூடி தேங்காய். இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடலைக்கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். பச்சை மிளகாய் நம்ம 2 போட்டிருக்கோம். பார்த்துக்கிட்டு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. நம்ம கடலைக்கறி வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். மல்லி, கருவேப்பிலை. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் உப்பு. இப்போ மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சுடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு. தேங்காய் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுங்க. புட்டு ரெடி. இந்த புட்டு வீடியோ நான் தனியாக ஒன்று போடுறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. புட்டும் நான் ஒரு வீடியோ போடுறேன். மேலே கடலைக்கறியை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.